ஒரத்தநாடு என்னும் கிராமம். நமது குட்டூஸ் பிறந்து வளர்ந்தது இந்த அழகான கிராமத்தில்தான். தனது ஊரை எந்த அளவுக்கு குட்டூஸ் நேசித்திருந்தாரோ அதை விட அதிகமாக அங்கு வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் அவர் நேசித்திருந்தார். அழகான பச்சை கிளிங்க. திமிரு பிடிச்சவனே, என் அனுமதி இல்லாம எப்படி என் குழந்தைங்களுக்கு கூட நீ டச் பண்ண? மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம. ஆமா, இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. நாங்க நெல்லிபுரம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். அங்க ஒரு கொடூரமான பையன் எங்களை கொடுமை செஞ்சான். அவன் தொந்தரவு தாங்க முடியாதனால நாங்க இங்க வந்துட்டோம். அப்படியா? இனிமே பயப்பட வேண்டாம், இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பூமி எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது, அப்படிதான் கடவுள் இதை படைச்சிருக்காரு. ஆனா பல சமயங்கள மனுஷங்க மறந்துடுறாங்க. அது சரி, உங்க கிராமத்துக்கு என்னையும் நீங்க கூட்டிட்டு போக முடியுமா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? நான் இருக்கும்போது உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அண்ணா, அந்த கிராமத்துக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். அதெல்லாம் பரவாயில்ல, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, அதுல போலாம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். ஆமா தம்பி, உன்னோட பேர் என்ன? குட்டூஸ். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாக எனையாட்டும் அழகான குருவி. ஐயோ ஐயோ, கழுகு. எங்க? பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். குட்டூஸ், குட்டூஸ், எனக்கு கழுகு பிடிச்சிருச்சு குட்டூஸ். இங்க பாரு கிளியே, இந்த புஷ்கரன்ற பருந்து கிட்ட இன்னைக்கு வரைக்கும் யாரும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி தப்பிச்சு போக முடியும்? தயவு செஞ்சு என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என் குழந்தைங்களுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஓஹோ, அப்ப அதுதான் விஷயமா? அத பத்தி எல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. நான் அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு பறவை இல்ல. அப்ப நீ ஒரு வேலை செய், உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட முதல்ல நீ சொல்லு. முதல்ல நான் அவங்கள சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் வேணா நான் உன்னை சாப்பிடுறேன். என்ன சொல்ற? கடவுளே, அந்த கிளியை எப்படியாவது காப்பாத்து. என்னோட பச்சைக்கிளி கோவில் தேவி, என்ன காப்பாத்துங்க. நல்ல வேளை அந்த கழுகு என்ன விட்டுருச்சு. அந்த கழுகு உன்னை காயப்படுத்துச்சா? இங்க பாரு குட்டூஸ், கடவுள் கிருபையால நான் இங்கிருந்து தப்பிச்சிட்டேன். அந்த கழுகு திரும்ப வந்துருமா? தேங்காய் தலைமையில விழுந்து அது செத்து போச்சு குட்டூஸ். அதோ அவங்களோட தொந்தரவுனாலதான் நான் உங்க கிராமத்துக்கு வந்தேன். ஆஹா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்காடி. மறுபடியும் என் கிராமத்துக்குள்ள வர உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இங்க பாரு நண்பா, இந்த கிளியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அத சொல்றதுக்கு நீ யாருடா? நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான். போடா இங்க இருந்து. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ நீ? உன்னை என்ன பண்ற பாரு. ஆமா, என் தலை. ஐயோ. ஊஹூ, என்கிட்ட விளையாடுனா இப்படித்தான் ஆகும். பேசாம என் கிராமத்தை விட்டு இப்பவே திரும்பி போயிடு. இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல, இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இதுக்கு மேல உன்னை நான் இங்க பார்த்த இடத்துல பொளந்துருவேன். ஐயோ, டயலாக் நீ தப்பா சொல்றியே. டேய் நிறுத்துற. டயலாக் தப்பா இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சுச்சுல உனக்கு? என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு. எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை.
நான் செஞ்ச தவறுகளை கூட திருத்துறதுக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதைதான். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அனாதையா? ஆனா ரொம்ப நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கே. அத நான் ஒவ்வொரு வீட்டுல இருந்தோம் திருடிட்டு வந்ததுதான். சரி சரி பரவாயில்ல, இன்னையில இருந்து நீ எங்க கூட இருந்துக்க என்ன? சைக்கிள் ஓட்டுற விஷயத்துல நீ உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா, கலக்குற. இனிமே 2 மாசம் வெக்கேஷன் தானே, நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம். அம்மா உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கண்டிப்பா ஜெயிச்சிருவியா? அது பக்கத்து பெஞ்சில் இருந்த ஜார்ஜ் கிட்ட தான் கேட்கணும். நான் அவனை பார்த்து தானே எழுதுனேன். அப்படின்னா நீ கண்டிப்பா தோத்துருவ, நான் உறுதியா சொல்றேன். என்னடா சொல்ற? அந்த ஜார்ஜ் எக்ஸாம்ல என் பேப்பரை பார்த்து தான் காப்பி அடிச்சு எழுதுனா. அட யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்க 2 பேரும் இன்னும் ஸ்கூலுக்கு போகலையா? இல்லங்கய்யா, ஸ்கூலு பூட்டியாச்சு. 2 மாசம் கழிச்சு தான் திறப்பாங்க. அப்ப நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? என்னைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும். ஆஹா, மாட்டிக்கிட்டமே. இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி? என்னாச்சுப்பா? என்ன நீ இந்த அளவு யோசிக்கிற? சரி சரி வாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். ஆமா, இந்த ஊரு சூப்பர் ஸ்டாரு நான் தானே எல்லாருக்கும் தெரியும். அட என்னப்பா நீ இன்னும் கொஞ்சம் வேகமா போப்பா. ஆப்பா ரொம்ப நன்றிப்பா. வெறும் வார்த்தையில நன்றி மட்டும் தான் சொல்லுவீங்க போல இருக்கு. சைக்கிள்ல கொண்டு வந்து விட்டதுக்கு வேற என்ன செய்யணும்? இல்ல அது உங்களுக்கு இப்போ பசிக்குதா இல்லையா? பசிக்குதுன்னு சொன்னா அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமே. சரி சரி வா. கத்தீஜா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காடியே? இதோ எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு இப்ப சாப்பிட என்ன வேணும் அத மட்டும் சொல்லுங்க. அட எனக்கு இல்ல. அப்புறம் யாருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல இங்கிட்டு வா. இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு லிஃப்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தயங்காம கூப்பிடுங்க, சரிங்களா? வேண்டாம் தம்பிகளா, நான் நடந்தே வந்துக்கிறேன். அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, வானத்தில் மின்னும் நட்சத்திர கூட்டம் மண்ணை நோக்கி சொன்னது, குட்டூஸ் நண்பா மல்லூஸ் நண்பா சொல்லவா நான் ஒரு ரகசியம், வானத்தில் உள்ள வேடிக்கை எல்லாம் பூமிக்கு வர போகுது. அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, குட்டூஸ் நண்பா மல்லூஸ் நண்பா சொல்லவா நான் ஒரு ரகசியம், வானத்தில் உள்ள வேடிக்கை எல்லாம் பூமிக்கு வர போகுது, கனவெல்லாம் நனவாகும் காலம் இப்போ நெருங்குது, பனி விழும் அந்த மலர் வனத்தில் பட்டாம்பூச்சி போல் பறக்கலாம். அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, வேடிக்கையான பார்வைகள் எல்லாம் கைக்குள் அடக்குவோம், கடலுக்கு அடியில நீச்சல் அடிக்கும் வண்ண மீனை பிடிப்போம், சேர்ந்து விளையாடுவோம் சின்ன பறவையோடு, ஆலம் விழுதில தினமும் ஜோரா ஊஞ்சலாடலாம். ராத்திரி நேரம் தூக்கத்தில வண்ண கனவுகள் பார்த்து, ராத்திரி நேரம் தூக்கத்தில வண்ண கனவுகள் பார்த்து, கனவில் வரும் பார்வைகள் எல்லாம் நேரில பார்த்து மகிழ்வோம், கனவில் வரும் பார்வைகள் எல்லாம் நேரில பார்த்து மகிழ்வோம். அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர.
பூங்காவனத்தில் மலர்கள் பூக்க தொடங்கிவிட்டன. சுந்தரி வண்டும் தட்டாம்பூச்சியும் காத்திருக்கின்றன. அங்கும் இங்கும் வண்ணப்பறவைகள் வட்டமிடுகின்றன. பாரி பறக்கும் பறவைகள் மனதில் இன்பமூட்டுகின்றன. ராத்திரி நேரம் தூக்கத்தில வண்ண கனவுகள் பார்த்து, ராத்திரி நேரம் தூக்கத்தில வண்ண கனவுகள் பார்த்து, கனவில வரும் பார்வைகள் எல்லாம் நேரில பார்த்து மகிழ்வோம். கனவில வரும் பார்வைகள் எல்லாம் நேரில பார்த்து மகிழ்வோம். அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, வானத்தில் மின்னும் நட்சத்திர கூட்டம் மண்ணை நோக்கி சொன்னது, குட்டூஸ் நண்பா மல்லூஸ் நண்பா சொல்லவா நான் ஒரு ரகசியம். வானில் உள்ள வேடிக்கை எல்லாம் பூமிக்கு வர போகுது. அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர, அந்தி மாலை பொழுதினில் நண்பர்கள் வந்து சேர. நிஜமாவே நான் ஒரு அழகன்தான். கொஞ்சம் ஓரமா தள்ளி நில்றா கருப்பு காக்கா. நீ எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே. இப்பெல்லாம் நீ ரொம்ப திமிர்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அட போடா, உன்ன மாதிரி ஆளுங்க கூட பேச எனக்கு நேரம் இல்ல. பாய். ஏண்டா உனக்கு இந்த தக்காளிபுரங்கிற கிராமம் தெரியுமா? இல்லையே. ஆமா, என்ன விஷயம்? டேய், நடு வழியில நின்னுக்கிட்டு என்னடா சும்மா எதோ பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்கடா. என்னங்கடா பண்றீங்க நீங்க? கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கடா முட்டாளுங்களா. இது நான் தான். இந்த ஒட்டுமொத்த கிராமத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகானவனே நான் தான். கண்மணி புழு. ஐய, இங்க பாருடா, ஒரு சின்ன புழு. என்னடா விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க? நான் அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஹே, நிறுத்துடா. நான் பழைய மாதிரி இருந்திருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா உனக்கு? தூக்கி போட்டு உன்னை மிதிச்சு சாக அடிச்சிருப்பேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காமெடி சொன்னா கூட புரியாது போல இருக்கு. அடிச்சனா தெரியுமா? ஆமா, நீங்க இப்ப எங்க போறீங்க? நாங்க தக்காளிபுரம் கிராமத்துக்கு போறோம். நானும் உங்க கூட வந்துருவா. நான் பிறந்தது அந்த ஊர்ல தான். அப்படியா? அப்படின்னா நீ சைக்கிளுக்கு பின்னாடி வந்து உட்காந்துக்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க. அப்படியே நான் மெதுவா ஒரு பாட்டு பாடிட்டு வந்துருவேன். டேய், என்னடா இது? அட, இது கிளியோட சத்தம். என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பின்ன எங்களுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சு. எங்களை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறியா? ஆமா, நீ யாரு? நான் ரொம்ப பாவம். என்ன இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பாதாளத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. எதுக்கு? அது நான் ஒரு ஆபத்தான உயிரினம் நினைச்சு என்ன அடிச்சு வச்சிட்டாங்க. அங்க ஒரு புழு வருது. அது எங்களோட கண்மணி புழு. நீங்க எதுக்கு இந்த கொற்ற மலையில நடந்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? தக்காளி பரம்புக்கு போகலையா? இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான். என்னது நண்பனா? எங்க இருக்க அந்த நண்பன்? தோ இவன் தான். அட, பயப்படாத கண்மணி, இவன் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான். ஓஹோ, ஒரு நிமிஷத்துல நான் பயத்திலேயே செத்துருப்ப போல இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்னது? நான் நர்க்லஸ். ஐயா, உன் வாய்ஸ் என்ன இந்த மாதிரி இருக்கு? விடமாட்டேன் உன்னை. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன்டா. உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன். நீ என் கையில வசமா மாட்டிக்க தான் போற. சாத்தான்களே, எனக்கு சக்தியை கொடுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள்.
பாலூர் பக்கத்தில் ஒரு அதிசயமான விலங்கை மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். நேற்று இரவு 9 மணி அளவில்தான் எங்களது நிருபரான பழனி அந்த விலங்கை பார்த்துள்ளார். இந்த விலங்கை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தாலும் இந்த விலங்கு இதுவரை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. இந்த விலங்கு பிறந்தது மதுரை என்றும் தான் தனது இனத்தில் கடைசி என்றும் நமது நிருபரிடம் இந்த விலங்கு கூறியுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு நர்க்லஸ். நான் மெடனோசரோட வம்சத்துல வந்த கடைசி வாரிசு. இந்த விலங்குக்கு இப்போது 2 மாணவர்கள் அடைக்கலம் கொடுத்துள்ளார்கள். அவர்களது பாதுகாப்பில் தான் உள்ளது. இவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நாங்க ரொம்ப சாகசம் செஞ்சுதான் மெர்குலிஸை காப்பாத்திருக்கோம், இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அவன் எங்க நண்பன் மாதிரி தான் தோணுது. அடியே கத்தீஜா, சீக்கிரமா இங்க வாடி. இந்த பசங்க கெட்டிக்கார பசங்களா இருப்பாங்க போல. ஆமா, உனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? இருந்தாங்க, ஏராளமான பேர் இருந்தாங்க. ஒரு பிசாசு அவனோட மந்திர சக்தியால எல்லாரையும் கொன்னுட்டான். அடுத்ததா குறி வச்சிருக்கிறது அவன் என்னதான். நான் இப்ப பயந்து அவங்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் விவரமா நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், சரியா? சாத்தான்களே, எனக்கு சக்தியை கொடுங்க. அவங்கள நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு சக்தியை கொடுங்க. மரணம் சப்பித்தோட உதவி இல்லாம உன்னால மெர்குலிஸை கண்டுபிடிக்கவே முடியாது. மரணம் ஜக்கா, நீ உடனடியா இங்க வந்து என்ன பாரு. என்ன விளையாட்டு இது? இவன் என்ன செத்தா போயிட்டான். மரணம் ஜக்கா, நீ இப்ப உடனடியா இங்க வந்தே ஆகணும். என்னடா, உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டியா? ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா பிரபு, நான் நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் பிரபு. என்ன விஷயம்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. அப்படியா பிரபு? என்னடா இழுக்குற? நான் இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கேன். காசு தர்றதுக்கு என்கிட்ட இல்ல பிரபு. ஏய், நான் உன்கிட்ட காசா கேட்டேன். பின்ன உனக்கு மெர்குலஸ் தெரியும்ல? நல்லா தெரியுமே. அவன் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிட்டான் தெரியுமா பிரபு? அவன் எனக்கு வேணும். அவனை கண்டுபிடிக்க நீ உதவி செய்யணும். இந்த சின்ன விஷயத்துக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா பிரபு? ஏய், இங்க பாரு. இது ஒண்ணு அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. அவன் இப்போ பழைய மெர்குலஸ் இல்ல. பின்ன பஞ்சேந்திர சக்திகளுக்கு கட்டுப்படாம ஒரு விசித்திர உருவமா அவன் மாறிட்டான். அதுல என்ன பிரபு? அவன் ஏதாவது தான் செஞ்சுட்டு போட்டோமே, அதுல நமக்கு என்ன பிரபு? ஏய் மட முட்டாள் சாத்தானே, என்ன பிரபு? அவனை ஆவாகனம் செஞ்சு இங்க கொண்டு வா. அவனுடைய பரம்பரைய ஒட்டு மொத்தமா அழிக்கணும். அப்பதான் நான் எடுத்த ஜென்மம் பூர்த்தியாகும். விஷயம் அப்படி போகுதா? உன்னுடைய உதவி இல்லாம என்னால அப்படி செய்ய முடியாது. சரி, இப்ப அதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுங்க பிரபு. அவன் இப்போ தக்காளி பிரமுங்கிற ஒரு கிராமத்துல தான் தங்கி இருக்கான். அவன் கூட 2 பசங்களும் இருக்காங்க. நீ அவங்க கூட நட்பா பழகி அவங்கள இங்க கொண்டு வரணும். இன்னைக்கே போகணுமா என்ன? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு பிரபு. அப்படி என்ன உனக்கு வேலை? அது வந்து இன்னைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? என்னோட வயசு 164ன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். துணைக்கு ஒரு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு. சரி சரி. இவங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குட்டூஸ், குட்டூஸ், நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? டேய் குட்டூஸ், நம்ம கண்மணியோட சத்தம் தானே அது? அவ எங்க இருக்காளோ என்னோ. கண்மணி, நீ இப்ப எங்க இருக்க? நான் பச்சள பாறைக்கு பக்கத்துல இருக்கேன். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களை நான் டிவில எல்லாம் பார்த்தேனே. அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த நேரத்துல எங்களையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க மட்டும் ஷைன் பண்ண போதுமா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? நான் இந்த ஓரமா அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு மெதுவா வந்துட்டு இருந்தேன். ஆமா, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? நானும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இப்படி ஆயிட்டான்? உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. இப்ப பாருங்க. ஐ, இப்ப எந்த மாதிரி எல்லாம் வித்த காட்டுற பாரு. ஏய் மார்க்குலஸ், உன்னுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சு. கடவுளே, இது அந்த கொடூரமான மந்திரவாதியோட சத்தம் தான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? அது அந்த கொடூர மந்திரவாதியோட சத்தம். அவன் தான் எங்க வம்சத்தை அழிச்சிட்டான். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல, என்ன கொல்றதுக்காக அந்த துஷ்டன் அலையறான்னு சொன்னல, அந்த துஷ்டனோட சத்தம் தான். நீ எதுக்கு பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. டேய், இது அந்த சினிமா இயக்குனர் தானே? ஆமா, சரியா சொன்ன. ஹாய் சார். நீங்களா யாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்களா என்னோட ஃபேன்ஸா என்ன? ஏய், ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்ததும் ஒரு தடவை கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆமா, நீங்க எப்படி இங்க? அது வந்து என்னோட புது சினிமாக்கான லொகேஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட சினிமா எல்லாம் நீங்க பாக்குறது உண்டா? அது உங்க படம் தான் இது வரைக்கும் எதுவும் வெளியே வரலையே. அது சரி, உங்க புது படத்தோட ஹீரோ தான் யாரு? ஒரு நல்ல ஹீரோவை தேடி நான் இப்பவும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே கிடைக்கல. உங்களோட கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார். கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னா ஹீரோ ஃபைனான்சியலா நல்ல செட்டில்டா இருக்கணும். புரியலையே. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் பெருசா இல்லையே. படம் எடுக்கிறதுக்கு தேவையான பாதி பணத்தை அவரு தான், அதாவது அந்த ஹீரோ தான் கொடுக்கணும். அவரு பெரிய ஆளா வரணும் தானே நாங்க படம் எடுக்கிறோம். அப்போ மீதி பணத்தை நீங்க கொடுப்பீங்களா? அந்த மீதி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணத்தான் நான் ஒரு நல்ல பணக்கார ஹீரோயினா தேடிக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் சார், நீங்க இங்க தனியா இருக்க வேணாம். அது ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. உங்களுக்கு இந்த மண்டூஸ பத்தி, சாரி, இந்த டிங்கோஸ பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி நானே பேசிக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிடிக்காது. ஆனாலும் சொல்றேன், 10 புலியோட சக்தி என்கிட்ட இருக்கு. நிஜமாதான். என்ன காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. யார் இப்போ ஓடி போனது? அதுவா, அவர் ஒரு ஃபேமஸான டைரக்டர். இதுதான் நாம எதிர்பார்த்த சரியான சந்தர்ப்பம். என்னோட கால்ல அடிபட்டுருச்சு. வலிக்குது. அம்மா, நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையே. நான் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? நான் தண்ணி தரேன், முதல்ல எங்க வீட்டுக்கு வா. இப்போ உனக்கு வலிக்கலல்ல? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கிக்கிட்டோமா. தங்கிக்க. தந்தனத்தானே 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 தந்தனத்தானே. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. கையெட்டாத மாமர கொம்பில் கொத்து கொத்தாக தேன் மாம்பழம் காத்திருக்குது, அதை பறிக்க கூட வரியா. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. கூட சேர்ந்து நடக்கலாம், குதூகலமா திரியலாம், உன் கூட வானத்தில் பரப்பும் கருத்த காக்கச்சி. கூட சேர்ந்து நடக்கலாம், குதூகலமா திரியலாம், உன் கூட
கூட வானத்தில் பரப்பும் கரு கருத்த காக்கச்சி. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. ஒன்றாக பாடுவோம் மனமகிழும் பாடல்கள், என்றும் நிரந்தரமா நட்பு நிலைத்திட. ஒன்றாக பாடுவோம் மனமகிழும் பாடல்கள், என்றும் நிரந்தரமா நட்பு நிலைத்திட. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. கையெட்டாத மாமர கொம்பில் கொத்து கொத்தாக தேன் மாம்பழம் காத்திருக்குது, அதை பறிக்க கூட வரியா. மலர்கள் மலர்ந்த மாமலையில் நண்பருடன் நடக்கையிலே கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. கரு கருத்த கருவாச்சி காக்க ஒண்ணு சொல்லிச்சு. நான் என்னுடைய லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும். நான் என்னுடைய லட்சியத்தை நெருங்கிட்டேன். ஏய் மார்க்குலஸ் பூதமே, நான் உன்னை ஆவாகனம் செஞ்சு உன்னை அழிக்க நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். பிரபு, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ நான் கிளம்பட்டமா? இனி நான் எங்க சொல்றேனோ அங்க அந்த 3 ஏமாளிங்களும் வந்துருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆனீங்க? அதுக்கு காரணம் ஒரு கிளிதான். ஆனா அந்த கிளி இப்ப எங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அது பச்சைக்கிளி ஒரு வேடன் பிடிக்க வந்ததும் அது குடும்பத்தோட எங்கேயோ பறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளிய பத்தின எந்த தகவலும் இல்ல. கடவுளே, என்ன இது விசித்திரமா இருக்க. ஐயோ, அழாத, நான் ஓங்கி ஒரு குத்து விட்டுருவேன். கிளம்பட்டுமா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த பச்சைக்கிளியை கண்டுபிடிக்க என்னால முடியும். நீ சொல்றது உண்மையா? என்ன பொறுத்த வரைக்கும் முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அத நீ எப்படி கண்டுபிடிப்ப? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. அந்த பச்சைக்கிளியை எப்படியாவது கண்டுபிடிச்சு இவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கைய அதிகப்படுத்தணும். ஆமா, நீ எங்கதான் போயிட்டு இருக்க? சாத்தான்களே, என்ன அந்த பச்சைக்கிளி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. பச்சைக்கிளி, பச்சைக்கிளி. குட்டூஸ், நீயா? பச்சைக்கிளி, நீ ஏன் அந்த இடத்துக்கு திரும்ப வரல? கிளியே, உனக்கு என்னதான் ஆச்சு? அதெல்லாம் இப்ப நான் சொல்ற நிலைமையில இல்ல வல்லூஸ். வேடங்கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க அப்படியே பறந்து வந்துகிட்டே இருந்தோம். அந்த நேரத்துல எங்க இருந்த ஒரு அம்பு வந்து என்னோட சிறைகளை பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நாங்க இந்த இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால இப்ப வரைக்கும் பறக்க கூட முடியல. கிளியே, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட சிறகை எல்லாம் நான் இப்பவே சரி பண்ணி கொடுத்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பச்சைக்கிளி, நம்ம போலாமா? சரி நண்பர்களே. அங்க பச்சைக்கிளியை எதிர்பார்த்து ஒரு புது நண்பன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கான். என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கானா? யார் அது? இல்ல வா சொல்றேன். பார்க்க போற விஷயத்த முதல்ல நான் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த கிளிய பாத்தீங்களா? ஹாய் மார்க்குலஸ். இதுதான் எங்களோட கிளி. இதுதான் நமக்கு ஏத்த சந்தர்ப்பம். என்னங்க, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்?
அது எல்லாத்தையும் சொல்றேன், முதல்ல என் கூட வாங்க. யார் அது? அச்சச்சோ, இவன் தான் அந்த மந்திரவாதி. என் குடும்பத்தை அழிச்சவன். இவன் தான் என்ன கொல்ல பார்க்கறான். அந்த பிசாசு கிட்ட நம்ம வந்துட்டோம். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது மார்க்குலஸ். இனிமே உன்னால என்னுடைய மந்திர சக்தியை மீறி தப்பிக்கவே முடியாது மார்க்குலஸ். சீக்கிரமா தப்பிச்சு போக ஏதாவது பண்ண மாறிடா. ஆ? மரடனா, அவன் என்னுடைய ஆளு. டேய் ஏமாளிங்களா, உங்க எல்லாரையும் இங்க ஏமாத்தி கூட்டிட்டு வரதான் நான் நல்லவ மாதிரி நடிச்சேன். அப்ப நீ எங்களுக்கு துரோகம் பண்ணல? பின்ன என்ன? சாத்தான்களே, எல்லாம் தலைக்கீழா மாறிடுச்சு. இப்ப தப்பிக்கிறதுக்கு அப்படி என்னதான் வழி இருக்கு? இவன் ரொம்ப கோபமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கானே. அவன் முறைக்கிற முறைய பார்த்தா அப்படியே முழுங்குற மாதிரியே பாக்குறான். அச்சச்சோ, இப்ப நான் எந்த இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருக்கேன்?